ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம காளான் ஃப்ரை, அதாவது காளான் பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கியிருக்கு காளான். இது பட்டன் மஷ்ரூம் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு 10-15 கிட்ட இருக்குது. இதை நம்ம வந்து நல்லா தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மேலே உள்ள இதை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். கீழே உள்ளதை நறுக்கி வச்சுருவோம். வேஸ்ட்டை தூர போட்டுட்டு இதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கிடுவோம். இது வந்து ஒரு பாக்கெட்டு 75 ருபீஸ் போட்டிருக்கு. ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ காளான் வந்து அந்த அடியில் உள்ள இதை வெட்டிட்டு மேலே உள்ளதை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதோட லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதோடையே தண்ணியெலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். உப்பு போட்டுட்டு அப்புறம் கடலை மாவு, தேவையான அளவு கடலை மாவு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்போதான் பைண்ட் ஆகும். அது கூட சேர்றதுக்காக கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அப்படி 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் 65 பொடி அதை கொஞ்சம் அதோட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு எவ்வளோ மசாலா வேணுமோ. அதுலேயே உப்பு எல்லாமே இருக்கும், ஆனால் பார்த்து காரமும் இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொடியை போட்டுக்கோங்க. இவ்வளோதான், போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போட்ட மாவெல்லாம் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்போ தண்ணி விட வேண்டாம், பார்த்து பிசைஞ்சிக்கிட்டு லைட்டாக வேணால் தெளிச்சிக்கிடுவோம். லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா தண்ணி தேவையான அளவு லைட்டாக கையில் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இதோட நம்ம கான் மாவு இருந்தால் அதையும் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை மூடி லெமன் எடுத்து இதோட புளிய போகிறோம். லெமன் புளிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெயை ஹீட் பண்ணி போட வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத ஒவ்வொன்றா அதில் போட போகிறோம். நல்லா கலந்து அப்படியே ஒன்றா போட்டுக்கோங்க, உதிரியாக. இது வெந்தோடனே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கோடா வந்து எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌனிஷாக இருக்கலாம், நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.